நோய், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மாந்திரீகம், தாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சாமியை நம்ம நினச்சி கும்பிடுறதன் மூலமாக நம்ம கிட்ட நெருங்காமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சக்கரத்தாழ்வார் சாமியை நம்ம நினைக்கிறதுனால நம்ம கிட்ட எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நெருங்காது. நீண்ட நாளாக ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த சக்கரத்தாழ்வார் சாமி வேண்டுதல் மூலமாக நம்ம ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் கோர்ட்டுக்கு போக வேண்டாமாம்மா, கேஸ் நடக்க வேண்டாமாம்மா, காசு செலவு பண்ண வேண்டாமாம்மா, இப்படிலாம் கேள்விலாம் கேட்காதீங்க. சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே ஓட்டு மேலேருந்து கொட்டும் காசுன்னெலாம் சொல்ல மாட்டோம். செய்கிற வேலையை செஞ்சுட்டு அதுக்கான பலன்களை நமக்கு சாதகமாக நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கான அந்த விஷயங்களை செஞ்சு தர்றது தான் இந்த ஆன்மீகம். அதன் மூலமாக நமக்கான வழிமுறைகளை நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் செய்யறதுக்கு தான் இறைவன். ஸோ கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சக்கரத்தாழ்வார் சாமி கும்பிடுறதன் மூலமாக நமக்கு சீக்கிரமே விஷயங்கள் முடியும்.